சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடாசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு பார்க்குறோங்க. இன்னைக்கு நண்பர்களால் என்ன படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை பற்றி சொல்லியே ஆகணும்னு நிறைய பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. படிக்கக்கூடிய குழந்தைகள் யாருக்கெல்லாம் நண்பர்களால் நிறைய நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கும், யாரெல்லாம் நண்பர்களால் பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் சூழ்நிலைகள் வெவ்வேறையாக அமையும். எப்போதுமே ஒரே மாதிரி நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய ரியல் லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிறோன்னா, நம்ம யார் நமக்கு உதவ மாட்டான்னு நினைக்கிறோமோ அவங்க தான் அவசரத்துக்கு நமக்கு தேடி உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க. யார் நமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க, ரொம்ப ஆத்மார்த்தமான நட்பாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க தான் தக்க சமயத்தில் நம்மளை காலை வாடுறவங்களாலும் இருப்பாங்க. அதை நிறைய பேர் அனுபவத்தில் அதில் புரிஞ்சிருந்திருப்பீங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு லக்னத்திற்குமே அதனுடைய நிகழ்வுகள், அந்த நண்பர் ஸ்தானத்தினுடைய கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நண்பர்களால் அவங்க கண்டிப்பாக நன்மைகளை அடைய முடியும். அது நல்ல ஸ்தானத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நண்பர்களால் நிறைய பிரச்சனைகளை தான் அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது எப்படி என்னங்கிறத நம்ம இந்த பதிவில் ஒவ்வொரு லக்னத்துக்காகவே நம்ம பார்க்குறோம். மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த மேஷ லக்னத்துக்கு நட்பு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. உண்மையிலேயே மேஷ லக்னக்காரங்களுக்கு இவங்க தான் கோவப்பட்டு அந்த நட்பை உதாசீனப்படுத்துவாங்களே தவிர, அவங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் இவங்கள நேசிக்கிற மாதிரியான நண்பர்களாக தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நண்பர்களாகல இவங்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் கூட, உங்களுக்கு எப்பெல்லாம் பண தேவைகள் இருக்கோ நண்பன்கிட்ட கூப்பிட்டு கேட்டாக்க கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். இதை உங்கள் ஜனன ஜாதகத்திற்கு படி நாங்கள் சொல்ல கிடையாது, அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் ஏஎல்பி ஜோதிடத்தில் மேஷ லக்னத்திற்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும், பண உதவி கிடைக்கும். அவங்க ரொம்ப நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதனால் நண்பர்கள் சூழ்நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதனால் தாராளமாக இவங்க நண்பர்கள்கிட்ட நல்லாவே பழகலாம். ஆனால் அதுவே இந்த மேஷ லக்னத்தில் பரணி நட்சத்திரம் 3வது பாதம், 4வது பாதம், கார்த்திகை 1வது பாதம் யாருக்காவது போகுதுன்னா அவங்க நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் நண்பர்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள், ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க. அதனால் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் பயணிக்கணும். ரிஷபம், இதுவே ரிஷபத்துக்கு எடுத்துட்டோம்னா நண்பர்களுடைய தன்மைகள் எவ்வளோ ஆகும்? நீங்கள் தான் நட்புக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏண்டா நான் இருக்கும்போதெல்லாம் உனக்கு நான் பண்ணலையா, என்ன நண்பா இப்போ நீ எனக்கு பண்ணு, நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும். அதனால் நண்பர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் வரவு செலவு சம்மந்தமான விஷயங்கள், நண்பன் இன்னைக்கு கடன் கேட்குறான், நம்ம கொடுக்கலாம், நாளைக்கு தந்துடுவான் அப்படின்னு நம்பிடாதீங்க. உங்கள்கிட்ட இருக்குன்னா அவன் தரலைன்னாலும் பரவாயில்ல, நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக கொடுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அது உங்களுடைய விரய செலவு, அதாவது விரய கணக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இது செலவு, வராக்கடன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரிஷப லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடிய காலகட்டங்கள் நட்புகள் உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில் இருக்காது. ஏதாவது ஒரு தேவைகள் காரணமாக அவங்களுக்கு செலவுகள் தான் ஜாஸ்தியாகுமே தவிர, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு பண தேவைகள் ஏற்படும். அதை நீங்கள் தான் கொடுத்து உதவுற மாதிரி இருக்குமே தவிர அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. அதனால் தயவு செஞ்சு ரிஷப லக்னம் அட்சய லக்னமாக இருக்க படிக்கக்கூடிய குழந்தைகள் நண்பர்களோடு சேர்ந்து ரொம்ப ஸ்நேகமெல்லாம் இருக்காதீங்க. அது என்னைக்கு இருந்தாலும் உங்கள் மனசை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டோம். அதே மாதிரி வரவு செலவுலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு நட்புகள் எப்படி இருக்குங்க? இவங்க ஒரு தொழில் சார்ந்த ஒரு நட்பாக இவங்களுடையது இருக்கும். அதாவது நம்ம சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னு அவங்களுடைய நட்பு ஒரு பொருளாதார ரீதியான அடிப்படையிலாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஓகே, நல்லா இருக்குங்க. அவங்க நண்பனோடு சேர்ந்து ஒரு தொழில் அமைச்சுக்கிறாங்க, ஒரு தொழிலை செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே அவங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவு ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். ஏன்னா இவங்க மிதுனம் எப்போதுமே ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கும். கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி இவங்க நழுவிடுவாங்க. அதனால் பிரச்சனையில் மாட்டிக்க மாட்டாங்க. அதனால் மிதுன லக்னத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
கடக லக்னம். இந்த கடக லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடிய காலகட்டங்கள். நண்பர்கள் இவங்களுக்கு துரோகியாக மாறுவாங்க. சைலண்ட் கில்லர்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. கூட இருந்தே குழி பறிச்சுட்டான். சரி, நான் அவ்வளோ அவ்வளோ அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னைய மோசம் பண்ணிட்டான், துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த நண்பர்களை பற்றி புலம்புறது வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஜாதகருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கரெக்டாக அப்போ தான் பூசம் ஸ்டார்ட் ஆகுது. சம்மந்தமே இல்லாமல் நான் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு சில தகவல்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃப்ரெண்டு அப்படியே கொண்டு போய் இன்னொரு அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக 8 வருஷம் நட்பு, அந்த ஒரு நிமிஷம் இன்னொரு நட்பால் அது வீணாக போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்க முடியல அந்த நட்பை பிரிஞ்சதை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போது இந்த மாதிரியெல்லாம் காரணம் அந்த கலக்கம் அப்படிங்கிறது, அந்த நண்பர்கள் பிரிவுனாலே அதை பற்றி ஃபீல் பண்ணி கஷ்டப்படக்கூடிய ஒரு நட்புங்கிறது இந்த கடகத்துக்கு உண்டுங்க. அதனால் தயவு செஞ்சு கடக லக்னக்காரங்க இந்த மிதுனம் ஸ்டார்ட் ஆகும் போதுலேருந்து நண்பர்கள் மேலே கொஞ்சம் எச்சரிக்கையாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதை கடகத்துக்குள்ளே வரும்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். கடகம் தான் அவங்கள கவுத்து விடக்கூடிய நிகழ்வாக அமைச்சு கொடுத்துடும். அதனால் கடக லக்னம் உங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்குது, காலேஜ் பிள்ளைங்களுக்கு இருக்குன்னா தயவு செஞ்சு நண்பர்களோட பழகுவதற்கு அலோவ் பண்ணாதீங்க. அவங்கள பற்றி எடுத்து சொல்லி புரிய வைக்க பாருங்கள். இந்த நேரம் அப்படியே ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்திற்கு நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பொதுவாக சிம்ம லக்னம் யாரோடையும் சேராது. அப்படியே சேர்ந்தாலும் திடீர்னு இவங்களே பகைச்சிக்குவாங்க. நண்பர்களால் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பகையும் அதிகமாக ஏற்பட்டுடும். அதனால் இவங்க எப்போதுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு இருக்கிறதா நல்லது. தேவையா ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு நழுவி வந்துடணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. அதனால் சிம்மமும் நண்பர்களுக்கிட்ட ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தான் இருக்கணும். முக்கியமாக ஏதாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் தான் செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் தயவு செஞ்சு அந்த வேலைக்கு போயிடாதீங்க. கண்டிப்பாக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி துரோகம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த நண்பனே நமக்கு ஆப்போசிட்டாக ஏதோ ஒரு வேலை பண்ணுறான்னு நமக்கு கண்ணு முன்னாடி தெரியும். இப்போ அவனை தவிர வேறு யாருமே இதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் என்ன பண்ணுவோம், ஒரு சில காரணங்களுக்காக அவாய்ட் பண்ணாமல் சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்போம். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருப்பது நல்லது. சரி, அடுத்து கன்னி லக்னம். நட்பு எப்படி இருக்கும்னா, இந்த நட்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய நட்பாக இருந்தால் இவங்களுக்கு உண்மையிலே பிடிக்காது. அதனால் அந்த நட்புக்குள்ளே அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. மற்றபடி நல்லாவே இருக்குது. நண்பர்களோட ஒரு தொழில் சார்ந்த ஒரு கூட்டு அமைச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அவங்க சேர்ந்து ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. அதனால் பெரிய அளவில் நஷ்டமோ கஷ்டமோ கிடையாது. நட்பை இவங்க ஓரளவு நல்ல விதமாகவே பயன்படுத்திக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.